சென்னையில் 2 நாட்களாக நடந்த எம்எல்ஏக்களுக்கான புத்தாக்க பயிற்சி முகாம் நிறைவடைந்தது. சட்டசபையில் எவ்வாறு செயல்பட வேண்டும், பேரவை விதிகள் குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது. நிறைவு விழாவில் முதல்வர் விஜய் பங்கேற்றார். தமிழக சட்டசபை அலுவல் ஆய்வுக்குழு பட்டியல் வெளியானது. முதல்வர் விஜய், அமைச்சர்கள், எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி மற்றும் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். தேர்தலின் போது வேட்புமனுவில் சொத்து விவரங்களை மறைத்ததாக முதல்வர் விஜய்க்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கை சென்னை ஹைகோர்ட் தள்ளுபடி செய்தது. மின்தடைக்கு நிரந்தர தீர்வு காண 15,032 கோடி ரூபாய் செலவில் 231 துணை மின் நிலையங்கள் அமைக்கவும், 15,058 மின் பணியாளர்களை முறைப்படி நியமிக்கவும் முதல்வர் விஜய் உத்தரவு. தூத்துக்குடியில் 38,000 கோடி ரூபாய் முதலீட்டில் 15,000 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் அதிநவீன கப்பல் கட்டுமான தளம் அமைக்கப்பட உள்ளது. இது தொடர்பாக HDKSOE நிறுவனத்தின் உயர்மட்ட அதிகாரிகள் முதல்வர் விஜயை சந்தித்து ஆலோசனை நடத்தினர். மேற்காசியாவில் ஏற்பட்ட நெருக்கடியால் எரிபொருள், உரம் மற்றும் விநியோக சங்கிலிகளில் ஏற்பட்டுள்ள இடையூறுகள் இன்னும் கணிசமான காலத்திற்கு வளரும் நாடுகளை தொடர்ந்து பாதிக்கும் என பிரதமர் மோடி கூறியுள்ளார். வி த லீடர்ஸ் இயக்கத்தை சரியான பாதையில் கொண்டு செல்வேன். இந்த இயக்கம் கட்சியாக மாறினால் இதன் தன்மை வேறு மாதிரி இருக்கும் என அண்ணாமலை தெரிவித்துள்ளார். அதிமுக எம்எல்ஏ விஜயபாஸ்கர் ராஜினாமா செய்ததை தொடர்ந்து விராலிமலை தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பதவி விலகிய 4 அதிமுக எம்எல்ஏக்கள் விளக்கம் அளித்துள்ளனர் என சபாநாயகர் பிரபாகர் தெரிவித்துள்ளார். விளக்க கடிதம் குறித்த முடிவை போதுமான ஆய்வுக்கு பின்னர் அறிவிக்கப்படும் என்றார். கோயில் வளாகத்தில் செயல்படும் கடைகளில் பூஜை பொருள் விலை பட்டியல் கட்டாயம் வைக்க வேண்டும் என அமைச்சர் ரமேஷ் உத்தரவிட்டுள்ளார். தரமான பூஜை பொருட்களை மட்டுமே விற்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார். ஜனநாயக சோஃபாக்கள் பற்றி பேசுவதற்கு சனாதன சிம்மாசனங்களுக்கு அருகதையோ யோகியதையோ கிடையாது என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதியை அமைச்சர் அருண்ராஜ் விமர்சித்துள்ளார். சென்னை ஆலந்தூரில் பெண்ணுக்கு தொல்லை கொடுத்த வழக்கில் தலைமறைவாக இருந்த தவிக நிர்வாகி வேம்புலி பெங்களூரில் கைதானார். தீயணைப்பு ஆணையர் பொறுப்பில் இருந்த ஓய்வு பெற்ற IPS அதிகாரி சங்கர் ஜிவால் ராஜினாமா செய்தார். தீயணைப்புத்துறை ஆணைய உறுப்பினர்கள் சத்தியமூர்த்தி, நமச்சிவாயும், இக்ரமும் பதவிகளை ராஜினாமா செய்துள்ளனர். தமிழ்நாடு சீருடை பணியாளர் வாரிய தலைவர் சுனில்குமார் மற்றும் தமிழக தகவல் ஆணையராக நியமிக்கப்பட்ட அவைக்குமார் சிங் ஆகியோர் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்தனர். முதல்வர் விஜயிடம் கேட்பது, தயவு செய்து உங்களை பற்றி, ஆட்சியை பற்றி வரும் செய்திகளை படியுங்கள், படித்து உண்மையை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுங்கள் என்பதே என் அன்பான வேண்டுகோள் என ஆற்காடு வீராசாமி இல்ல திருமண விழாவில் திமுக தலைவர் ஸ்டாலின் பேசினார். அதிமுக எம்எல்ஏக்களை ஆதவ் அர்ஜுனா தொடர்ந்து விலை பேசி வாங்கி வருகிறார் என பாரதிய ஜனதா மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சாடியுள்ளார். 5 ஆண்டுகளுக்கு பின் தவிக ஆட்சி முடியும் போது தமிழகத்தின் மொத்த கடன் 20 லட்சம் கோடியாக உயரும். திமுக அரசு பெற்ற கடனை விட தவிக அரசு குறைவாக கடன் பெற்றால் நான் பொறுப்பிலிருந்து விலகுகிறேன் என முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். சென்னை கவர்னர் மாளிகை முன்பு ஜூன் 23 திமுக மாணவர் அணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என மாநில செயலாளர் வீரமணி தெரிவித்துள்ளார். ஹிந்தி திணிப்பு, CBSE பள்ளிகளில் மும்மொழி கொள்கை திணிப்பை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது. திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்குள் செல்போன் கொண்டு செல்ல அமலில் உள்ள தடை மேலும் தீவிரப்படுத்தப்படுகிறது. தங்கும் அறைகள், வாகனங்களில் செல்போன்களை வைத்துவிட்டு வர பக்தர்களுக்கு கோயில் நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. இந்த ஆட்சி எதை கொள்முதல் செய்கிறதோ இல்லையோ அடுத்த கட்சி ஆட்சிகளையும் அடுத்த கட்சி எம்எல்ஏக்களையும் தொடர்ச்சியாக கொள்முதல் செய்வதாக உதயநிதி பேசினார். இடதுசாரி கட்சிகள் சார்பில் ஒருங்கிணைப்பு குழு அமைப்பது குறித்த அறிவிப்பை வெளியிட்டார் இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் வீரபாண்டியன். வரும் காலங்களில் தமிழக நலன் சார்ந்த இயக்கங்களை, போராட்டங்களை அதிகப்படுத்த வேண்டும் என்றார். கமிஷன், கரப்ஷன் இல்லாத ஆட்சியாக தவிக ஆட்சி உள்ளது என வைகோ பாராட்டியுள்ளார். ஆட்சியில் நல்லது நடந்தால் பாராட்டுவேன், கெட்டது நடந்தால் எதிர்ப்பேன் என்றார். தமிழக அரசு தனது வருமானத்தை எங்கிருந்து பெறப்போகிறது, அதற்கான திட்டம் எங்கே என தமிழிசை கேள்வி எழுப்பியுள்ளார். விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி என சொல்லிவிட்டு மாற்றி மாற்றி அரசு பேசுகிறது என குற்றம் சாட்டியுள்ளார். நீட் வினாத்தாள் லீக் வழக்கில் கைதாகியுள்ள யாஷ் யாதவ் என்பவர் நீட் மறுதேர்வு எழுத டெல்லி கோர்ட் இடைக்கால ஜாமீன் வழங்கியுள்ளது. வினாத்தாள் கசிவை நிறுத்த மோடி அரசின் புதிய தந்திரம்தான் டெலிகிராம் தடை. அதாவது திருடனை பிடிப்பதற்கு பதிலாக பாதிக்கப்பட்டவரின் கதவில் பூட்டு போடுவதுதான் அந்த தந்திரம் என காங்கிரஸ் MP ராகுல் விமர்சித்துள்ளார். தமிழகத்தில் விரைவில் அரசு பேருந்து கட்டணம் உயர்த்தப்பட உள்ளதாக சோசியல் மீடியாவில் தகவல் பரவிய நிலையில் பேருந்து கட்டணத்தை உயர்த்துவது தொடர்பாக எந்த கொள்கை முடிவும் எடுக்கப்படவில்லை என
போக்குவரத்து துறை விளக்கம் அளித்துள்ளது. போதைப் பொருள் கடத்தல், சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தை தடுக்க G7 நாடுகளின் உச்சி மாநாட்டில் பிரகடனம் வெளியிடப்பட்டது. போதைப் பொருள் கடத்தல் உலக நாடுகளின் பாதுகாப்பு, பொருளாதார வளர்ச்சிக்கு அச்சுறுத்தலாக உள்ளதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தாவேகா நல்ல கட்சி என்றால் தேர்தலுக்கு முன்பே சேர்ந்திருக்க வேண்டாமா? ஏன் தேர்தலுக்கு பின்பு தாவேகாவில் சேருகிறீர்கள் என அதிமுகவில் இருந்து விலகிய விஜயபாஸ்கரை கண்டித்து முன்னாள் அமைச்சர் உதயகுமார் கேள்வி எழுப்பியுள்ளார். கண் துடைப்புக்காகவே சிங்கப்பெண் அதிரடிப்படை உருவாக்கப்பட்டுள்ளது. இப்படையில் உள்ள காவலருக்கு பாலியல் சீண்டல் நடக்கிறது. தாவேகாவின் 1 மாத ஆட்சியில் மரபுகள், சட்டங்கள் மதிக்கப்படவில்லை என முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன் கூறினார். நீலகிரி, திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கை, தஞ்சை, திருச்சி, பெரம்பலூர், சேலம், ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தேர்தல் தோல்வியை தொடர்ந்து தமிழகத்தில் புதிய மாநில தலைவரை நியமிக்க பாரதிய ஜனதா தலைமை முடிவெடுத்துள்ளது. நயினார் நாகேந்திரன் கேரள கவர்னராக நியமிக்கப்படலாம் என கூறப்படுகிறது. ஒப்பந்ததாரர் தேர்வில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய 100% ஆன்லைன் மூலம் நடத்தப்படும் என பொதுப்பணித்துறை அரசாணை வெளியிட்டுள்ளது. மதிமுக பொதுக்குழு முடிவுக்கு பின் கட்சியில் இருக்கும் அதிருப்தியாளர்களை திமுக பக்கம் இழுக்க ஸ்டாலின் ஸ்கெட்ச் போடுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. சமூக நீதித்துறை அமைச்சராக வன்னியரசு நியமிக்கப்பட்ட நிலையில் போக்குவரத்து அல்லது உயர்கல்வி போன்ற துறை வேண்டுமென விசிக வலியுறுத்துவதாக கூறப்படுகிறது. புதுச்சேரி கவர்னர் மாளிகையில் என்ஆர் காங்கிரஸைச் சேர்ந்த சிவக்கொழுந்து, ராஜவேலு மற்றும் பாரதிய ஜனதாவைச் சேர்ந்த ராஜசேகர் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். தமிழக நிதிநிலையை அறியாமல் தேர்தல் நேரத்தில் தாவேக வாக்குறுதிகளை அள்ளி வீசியது. தற்போது அரசிடம் நிதி இல்லை என்பதை வெளிப்படுத்தவே வெள்ளை அறிக்கை வெளியிட்டுள்ளதாக முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் குற்றம் சாட்டினார். சுயநலத்துக்காகவும் வழக்குகளில் இருந்து தப்பிக்கவும் வேறு கட்சியில் சேர விஜயபாஸ்கர் முடிவெடுத்துவிட்டார். அதிமுகவுக்கு வந்தபின் அவர் சேர்த்த சொத்துக்களை கட்சிக்கு எழுதி வைப்பாரா என முன்னாள் அமைச்சர் உதயகுமார் கேள்வி எழுப்பியுள்ளார். கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டையில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு தமிழக அரசு அனுமதி வழங்கக்கூடாது, அதையும் மீறி திட்டம் நிறைவேற்றப்பட்டால் மக்களை திரட்டி போராட்டம் நடத்தப்படும் என மனிதநேய ஜனநாயக கட்சி தலைவர் தமிமுன் அன்சாரி கூறினார். யாரையும் போன் செய்து இயக்கத்தில் இணைய அழைக்கவில்லை என்கிறார் அண்ணாமலை. என் அறைகூவலை ஏற்று இயக்கத்தில் சேர்ந்தவர்களுக்கு நன்றி என கூறியுள்ளார். அதிமுக சிதறாமல் இருப்பதுதான் தமிழக அரசியலுக்கு நல்லது. அதிமுகவின் உட்கட்சி விவகாரம் அதிர்ச்சியாகவும் கவலை அளிப்பதாகவும் திருமாவளவன் பேசினார். தாவேகாவுக்கு வாக்களித்து விட்டோமே என்று மக்கள் வருத்தப்படுகிறார்கள். இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய நாள் வெகு தொலைவில் இல்லை. மீண்டும் திமுக ஆட்சி அமையும் என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கூறினார். வெள்ளை அறிக்கை வெறும் நாடகமாக இருந்துவிடக்கூடாது. தமிழகத்தின் நிதி நிலைமையை மேம்படுத்தவும் கடனை குறைக்கவும் தாவேகா அரசு என்ன செய்ய போகிறது என்பதை வரும் பட்ஜெட்டில் வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என வானதி சீனிவாசன் கூறியுள்ளார். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இன்று மதியம் 3 மணிக்கு தலைமைச் செயலகத்தில் தமிழக முதல்வர் விஜயை சந்தித்து பேசுகிறார். திருப்பூரில் காங்கிரஸ் கட்சியின் மாநில வர்த்தக அணி பொதுச் செயலாளர் தர்மதுரை தலைமையில் 20க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் அக்கட்சியில் இருந்து விலகி திருப்பூர் வடக்கு மாவட்ட பாரதிய ஜனதா தலைவர் சீனிவாசன் முன்னிலையில் பாரதிய ஜனதாவில் இணைந்தனர். கோவை மாநகராட்சி கூட்டத்தில் முதல்வர் விஜய் படம் வைக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்த ஸ்டாலின் மற்றும் காமராஜர் படங்களையும் வைக்க கோரி திமுக காங்கிரஸ் கவுன்சிலர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தாவேகா அரசு வெளியிட்டது வெள்ளை அறிக்கை அல்ல, ஏற்கனவே எல்லோராலும் அடித்து துவைத்து வெளுத்து போன அறிக்கையே. எதிர்காலத்தில் வரிகளையும் கட்டணங்களையும் தாவேகா அரசு உயர்த்திவிடுமோ என்ற அச்சம் மக்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ளதாக தினகரன் கூறியுள்ளார். தாவேகா அரசின் வெள்ளை அறிக்கையில் உள்ள விவரங்கள் எந்த வகையிலும் வியப்பளிக்கவில்லை. தமிழகத்தின் நிதி நிலையை மேம்படுத்தவும் வாக்குறுதிகளை நிறைவேற்றவும் அரசு வைத்துள்ள திட்டங்களை அறிவிக்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். 10 ஆண்டுகளுக்கான வெள்ளை அறிக்கையை ஏன் வெளியிடவில்லை? யாரை காப்பாற்றுவதற்காக 5 ஆண்டுகளுக்கான அறிக்கையை மட்டும் வெளியிட்டீர்கள் என தாவேகா அரசுக்கு முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு கேள்வி எழுப்பியுள்ளார். இடதுசாரி அரசியலை தமிழகத்தில் முன்னெடுத்துச் செல்ல 3 கட்சிகள் இணைந்து செயல்பட முடிவு செய்ததாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். உழைக்கும் மக்களின் உயிரோட்டமான கோரிக்கைகளை மக்கள் மத்தியில் எடுத்துச் செல்ல ஒருங்கிணைப்பு குழு அவசியம் என்றார். தாவேகா தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற இயலாததால் திமுக அரசின் மீது பழி சுமத்தி தப்பிக்க முயற்சிக்கிறது என முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு சாடியுள்ளார். தாவேகா அரசின் வெள்ளை அறிக்கையில் பிரச்சனைகள் குறித்த பகிர்வுகள் அதிகம் இருந்ததே தவிர அதற்கான தீர்வுகள் இல்லை. நிதி கூட்டாட்சியை சிதைக்கும் மத்திய அரசுக்கு எதிராக மக்கள் கருத்தை திரட்ட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் வலியுறுத்தியுள்ளார்.
சென்னை தலைமைச் செயலகத்தில் போக்குவரத்து துறையின் செயல்பாடுகள் மற்றும் செயல்படுத்தப்பட உள்ள திட்டங்கள் குறித்து முதல்வர் விஜய் ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்தில் அமைச்சர் தமிழன் பார்த்திபன், போக்குவரத்து துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். பார்லிமெண்டில் தான் ஆற்றிய உரைகள் அடங்கிய புத்தகத்தை ஆகஸ்ட் 4 டெல்லியில் வெளியிட உள்ளதாகவும், அந்த புத்தகத்தை துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன் வெளியிட முதல்வர் விஜய் பெற்றுக்கொள்ள ஏற்பாடுகள் நடைபெறுவதாகவும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். நடிகர் ரஜினியை சந்தித்தது எந்தவிதமான அரசியல் நோக்கமும் கிடையாது. ரஜினியுடனான சந்திப்பிற்கும் அண்ணாமலை போஸ்டருக்கும் சம்பந்தமில்லை என நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். திமுகவை விமர்சிப்பதை கட்சியினர் தவிர்க்க வேண்டும் என இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் தேசிய தலைவர் காதர் மொய்தீன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஜனாதிபதி ஆட்சி வந்துவிடக் கூடாது என்ற நோக்கில் தாவேகா ஆட்சி அமைய துணை நின்றோம். அதற்காக திமுகவை கடுமையாக விமர்சிப்பது என் மனதை வேதனையடைய செய்கிறது என்றார். ரீல்ஸ் எடுக்கிறவங்க, ஷூட்டிங் எடுக்கிறவங்க, நிஜத்தை அறியாதவர்கள், நடித்தே பழக்கப்பட்டவர்கள் எந்த அளவுக்கு தமிழகத்தை கொண்டு போக போகிறார்கள் என தெரியவில்லை என முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன் முதல்வர் விஜயை மறைமுகமாக சாடியுள்ளார். தமிழகத்தில் ஜூலை மாதம் முதல் மின்கட்டணம் உயர்த்தப்படுவதாக வெளிவரும் தகவல்கள் அதிர்ச்சி அளிக்கின்றன. மின்கட்டண உயர்வு மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சியையே பாதிக்கும் என்பதால் இந்த முடிவை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். திருடனை பிடிப்பதற்கு பதில் பாதிக்கப்பட்ட வீட்டை பூட்டுவதா? டெலிகிராம் தடைதான் நீட் வினாத்தாள் கசிவை தடுக்க மத்திய அரசின் தீர்வா? நாடகங்களை நிறுத்திவிட்டு மாஃபியா கும்பல் மீது நடவடிக்கை எடுங்கள் என காங்கிரஸ் MP ராகுல் தெரிவித்துள்ளார். பெண் குழந்தை மேல் கை வைப்பவர்களை 2 மாதத்திற்குள் தூக்கில் ஏற்ற வேண்டும். குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்ட அடுத்த நொடி மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என பாமக MLA சௌமியா அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். அப்போது ஆட்சியில் இருந்த திமுக தான் விளக்கமளிக்க வேண்டும். இதில் நான் கருத்து சொல்ல எதுவும் இல்லை என அரசு திட்டங்களை விட வட்டிக்கு அதிக பணம் செலவழித்திருப்பதாக நிதியமைச்சர் மரிய வில்சன் பேசியது குறித்த கேள்விக்கு திருமாவளவன் பதிலளித்தார். நிதிநிலையை மேம்படுத்தவும் வாக்குறுதிகளை நிறைவேற்றும் அரசின் செயல் திட்டம் என்ன என அன்புமணி கேள்வி எழுப்பியுள்ளார். ரூபாய் 3 லட்சம் கோடி கடன் வாங்குவது சாத்தியமா என வெள்ளை அறிக்கையை சுட்டிக்காட்டி அன்புமணி கூறியுள்ளார். நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கை வெளியிட்டால் போதுமா? செயல் திட்ட அறிக்கையையும் முதல்வர் வெளியிட வேண்டும் என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். தாவேகா அரசின் முகமூடி கிழிந்தது. நிதிநிலை அறிக்கை மக்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மரக்கட்டையில் சொருகியிருந்த ஆப்பை அசைத்து வால்மாட்டிய குரங்கின் கதையாய் முடிந்துள்ளது இச்செயல் என்றார். சென்னை தலைமை செயலகத்தில் முதல்வர் விஜயை மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சந்தித்தார். நேற்று வைகோவை அமைச்சர் ஆதவர்ஜுனா நேரில் சந்தித்த நிலையில் இன்று வைகோ முதல்வரை சந்தித்துள்ளார். தமிழகத்தின் நிதிநிலை மோசம் என்றால் தொடர்ச்சியாக 2 ஆண்டுகள் இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி சாத்தியமானது எப்படி என தாவேகா அரசுக்கு முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கேள்வி எழுப்பியுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் KRB அணையிலிருந்து வினாடிக்கு 1000 கன அடி நீர் வெளியேற்றப்படுவதால் தென்பெண்ணை ஆற்றின் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 240 குறைந்து ரூபாய் 1,12,240க்கு விற்கப்படுகிறது. கிராமுக்கு ரூபாய் 30 குறைந்து ரூபாய் 14,030க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலையில் எந்த மாற்றமும் இன்றி 1 கிராம் ரூபாய் 275க்கு விற்பனையாகிறது. திருவள்ளூர் அருகே அடிக்கடி மின்வெட்டு ஏற்படுவதை கண்டித்து அரக்கோணம் பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் பொதுமக்கள் மறியலில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நீட் மறுதேர்வு ஜூன் 21ஆம் தேதி நடக்கவுள்ள நிலையில் முறைகேடுகளை தவிர்க்க திருநெல்வேலி ஆயுதப்படை மைதானத்திற்கு ஹெலிகாப்டர் மூலம் வினாத்தாள் எடுத்து வரப்பட்டது. சென்னை விமான நிலையத்திலிருந்து இயக்கப்படும் சர்வதேச மற்றும் உள்நாட்டு விமானங்களின் சேவைகளை ஏர் இந்தியா உள்ளிட்ட சில விமான நிறுவனங்கள் குறைத்துள்ளது. பல விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் கடும் அவதியடைந்தனர். திருப்பூர் பூச்சக்காடு பகுதியில் போதையில் சில இளைஞர்கள் மற்றொரு இளைஞரை தாக்கும் வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. அவர்கள் மீது போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே செயல்படாத தொழிற்சாலை வளாகத்தில் உள்ள பாழடைந்த கிணற்றில் சாக்குப்பையில் கை கால் கட்டப்பட்ட நிலையில் பெண் சடலம் மீட்கப்பட்டது. சம்பவம் குறித்து சிறுமுகை போலீசார் விசாரித்து வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் பாரதியார் நகர் அரசு பள்ளி வளாகத்திற்குள் கிரிக்கெட் விளையாடிய அப்பகுதி இளைஞர்களை பள்ளியின் தலைமை ஆசிரியர் கிருஷ்ணமூர்த்தி கண்டித்துள்ளார். இந்த ஆத்திரத்தில் அவரின் பைக்கை சேதப்படுத்தி மிரட்டல் விடுத்துச் சென்ற CCTV காட்சி வெளியாகியுள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக குற்றச்சம்பவங்களில் ஈடுபடுவோர் மீதும் போதைப்பொருள் விற்போர் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என புதிதாக பொறுப்பேற்ற மாவட்ட SP மதிவாணன் தெரிவித்தார். குலசேகரன்பட்டினம் முத்தாராமன் கோயிலில் தசரா விழாவின் போது சினிமா பாடலுக்கு நடனம் ஆடுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மதுரை ஆரப்பாளையம் பகுதியில் 1200 கிலோ கெட்டுப்போன ஆட்டு இறைச்சி பறிமுதல் செய்யப்பட்டது. ஆட்டின் எடையை அதிகரிக்க ஊசி மூலம் தண்ணீர் ஏற்றப்பட்டது தெரியவந்ததால் அதிகாரிகள் அதிர்ச்சி.
திருச்செந்தூர் கடலில் ஆபத்தான ஜெல்லி மீன்கள் கரை ஒதுங்கும் நிலையில் மீன்வளத்துறை அதிகாரிகள் இன்று நேரில் ஆய்வு செய்தனர். கொடைக்கானலில் ஆனமலை புலிகள் காப்பக வனப்பகுதியில் உள்ள தனியார் விடுதிகளில் எந்தவிதமான கேம்ப் ஃபயர் இசை நிகழ்ச்சிகளும் நடத்தக்கூடாது என மதுரை ஹைகோர்ட் கிளை உத்தரவிட்டுள்ளது. திருநெல்வேலி வண்ணார்பேட்டை தனியார் ஹாஸ்பிட்டலில் பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த பாஸ்கர் என்பவரை சிங்கப்பெண் அதிரடிப்படையினர் உடனடியாக கைது செய்து சிறையில் அடைத்தனர். கும்மிடிப்பூண்டியிலிருந்து சென்னை நோக்கி செல்லும் தடத்தில் மின்கம்பியில் ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக ரயில் சேவை பாதிக்கப்பட்டது. இதனால் பயணிகள் அவதிக்குள்ளாகினர். ஒடிசா மற்றும் சென்னையிலிருந்து கஞ்சாவை கடத்தி வந்து திருவாரூர், திருத்துறைப்பூண்டி பகுதிகளில் விற்பனை செய்த 8 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 38 கிலோ கஞ்சா, பைக், செல்போன் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டது. நாமக்கல் பண்ணைகளில் முட்டை கொள்முதல் விலை 5 காசு உயர்ந்து ரூபாய் 6.45 நிர்ணயம் செய்து விற்பனையாகிறது. 2025 டிசம்பர் 23ஆம் தேதி ஒரு முட்டை ரூபாய் 6.40 விற்ற நிலையில் புதிய உச்சமாக ரூபாய் 6.45 தொட்டது. விலை கோழிப்பண்ணை வரலாற்றில் இல்லாத வகையில் அதிகபட்ச விலையாக 6.45 நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. சென்னை விமான நிலைய வளாகத்தில் கார்கோ பிரிவு பகுதியில் கேட்பாரற்று கிடந்த பார்சலில் 5 கோடி ரூபாய் மதிப்பிலான கிறிஸ்டல் மெத்தபெட்டமைன் என்ற போதைப் பொருள் இருந்தது. அதனை பறிமுதல் செய்த அதிகாரிகள் இது தொடர்பாக விசாரணையை தொடங்கியுள்ளனர். மானாமதுரையில் விசாரணையின் போது உயிரிழந்த ஆகாஷ் டெலிசன் உடல் 101 நாட்களுக்கு பின் இன்று தகனம் செய்யப்பட்டது. இதுவரை குற்றவாளிகளை கைது செய்யாததால் ஆகாஷ் உறவினர்கள் போராட்டத்தில் குதித்தனர். நடிகை கௌதமி அளித்த புகாரை தொடர்ந்து அழகப்பன் வீடு மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை செய்து வருகிறது. சென்னை, மதுரையில் 6 இடங்களில் சோதனை நடந்தது. ஹோசூர் சூளகிரி அருகே வீட்டில் தனியாக இருந்த மனநலம் பாதிக்கப்பட்ட இளம்பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த தனியார் கம்பெனி ஊழியர் முருகன் என்பவர் கைது செய்யப்பட்டார். சூளகிரி போலீசார் அவரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உலக நாடுகளிடையே கூட்டாண்மை பலப்பட நம்பிக்கை மிக அவசியம் என G7 மாநாட்டில் பிரதமர் மோடி பேசினார். G7 மாநாட்டில் பங்கேற்கும் மோடி மரியாதை நிமித்தமாக ட்ரம்பை சந்தித்து ஆலோசனை நடத்தவுள்ளார். இந்திய நேரப்படி இன்று மாலை 6:15 மணிக்கு சந்திப்பு நடக்க உள்ளது. உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா கட்சியின் சில எம்பிக்கள் ஏக்நாத் ஷிண்டேவின் மகனும் சிவசேனா எம்பியுமான ஸ்ரீகாந்த் ஷிண்டேவை டெல்லி இல்லத்தில் இன்று சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. சபரிமலை கோயில் தங்க மேற்கூரையில் படிந்துள்ள கரை குறித்து தேவசம் போர்டு அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். கூரையில் திராவகம் படிந்தது போல் இருந்ததால் பக்தர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் டெலிகிராம் செயலிக்கு மத்திய அரசு விதித்த தற்காலிக தடையை எதிர்த்து டெல்லி ஹைகோர்ட்டில் டெலிகிராம் நிறுவனம் வழக்கு தொடர்ந்துள்ளது. வினாத்தாள் கசிவை தடுக்கும் எண்ணம் மோடி அரசுக்கு இல்லை. ராணுவ கப்பல்கள் மூலம் வினாத்தாள்களை கொண்டு செல்வது, டெலிகிராமை முடக்குவது போன்ற நடவடிக்கைகள் வினாத்தாள் கசிவை நிறுத்துமா? நிச்சயமாக இல்லை என அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். ஆனி மாதம் முதல் செவ்வாய்க்கிழமையை முன்னிட்டு காஞ்சிபுரம் குமரக்கோட்டம் முருகன் கோயிலில் வெள்ளித்தேர் உற்சவம் நடந்தது. தேனியில் பிரசித்தி பெற்ற கௌமாரியம்மன் கோயில் வைகாசி திருவிழாவை முன்னிட்டு புஷ்ப பல்லாக்கு வீதி உலா நடைபெற்றது. வழக்கருத்தீஸ்வரர் கோயிலில் ஆணி பிரம்மோற்சவம் இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 21ஆம் தேதி இரவு திருக்கல்யாணமும் 23ஆம் தேதி தேரோட்டமும் நடைபெற உள்ளது. தஞ்சையில் மன்னர் காலத்தில் கட்டப்பட்ட அரண்மனை கோட்டை பகுதியில் உள்ள பழமை வாய்ந்த ஷியாமலா தேவி அம்மன் முனீஸ்வர சுவாமி ஆலய கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடந்தது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அதிக கோல் அடித்த வீரர் மிரோஸ்லாவ் சாதனையை 16 கோல் அடித்த அர்ஜென்டினா வீரர் மெஸ்ஸி சமன் செய்தார். சமந்தா நடித்துள்ள தெலுங்கு படமான மா இன்டி பங்காரம் ஜூன் 19 வெளியாகிறது. தமிழில் எங்கள் தங்கம் என்ற பெயரில் வெளியாகிறது. சமந்தா கூறும்போது, ஒரு சாதாரண பெண்ணான எனக்கு இவ்வளவு பெரிய நட்சத்திர அந்தஸ்து கிடைத்தது என்ப அதிர்ச்சியாக இருந்தது. அதுதான் என்னை அடுத்தடுத்து ஓட வைத்தது. ஒரு கட்டத்தில் சினிமா எனக்கு போதையாக மாறியது. என் திறமையை வளர்க்காமல் பாக்ஸ் ஆபீஸ் வெற்றியால் மட்டுமே திருப்தி அடைந்தேன். சில சறுக்கல்களுக்கு பிறகு மீண்டும் சினிமாவிற்கு திரும்பிய போது என் வாழ்க்கை பாதையை மாற்றி ஓடுகிறேன் என்றார். விஜயின்
கடைசி படமாக உருவான ஜனநாயகன் தணிக்கை சான்று பிரச்சனையால் 5 மாதங்களாக வெளியாகவில்லை. விஜய் முதல்வராக பதவியேற்றதும் சான்று கிடைக்கும் என்றனர், அதுவும் நடக்கவில்லை. இந்த பிரச்சனையை தீர்க்க படத்தின் தயாரிப்பாளரான KVN நிறுவனத்தின் வெங்கட் நாராயணன் டெல்லி சென்றுள்ளார். சென்சார் தலைமை அதிகாரிகளை அவர் சந்தித்து பேச உள்ளதாக சொல்கின்றனர். மிஷ்கின் கீர்த்தி சுரேஷ் வக்கீலாக முதன்மை வேடத்தில் நடித்துள்ள படம் சத்யவான் சாவித்ரி. பிரவீன் எஸ். விஜய் இயக்கிய இந்த படம் ஜூலை 24 வெளியீடு என அறிவிக்கப்பட்டுள்ளது. கோர்ட் ரூம் டிராமா என்றாலும் படத்தில் த்ரில்லரும் இருக்கிறது. தனது சீனியரான மிஷ்கின் தடமாறும் போது ஜூனியரான கீர்த்தி சுரேஷ் எதிர்க்கிறார். அதனால் அவர் வாழ்வில் ஏற்படும் பிரச்சனைகள் தான் படத்தின் கதை. பேட்ட, மகான் உள்ளிட்ட படங்களில் நடித்த சனந்த் முதன்முறையாக ஹீரோவாக நடிக்கும் படம் ஹார்டின். கிஷோர் இயக்க மடோனா செபஸ்டியான் இமயா ஹீரோயினாக நடிக்கிறார்கள். காதல் கதையாக உருவாக்கியுள்ளது. ஜூன் 26 ரிலீஸ் ஆகிறது. இந்த பட விழாவில் பேசிய சனந்த், இனி தன்னை சனந்த் ரெட்டி என அழைக்க வேண்டாம், ஜாதி பெயர் வேண்டாம், சனந்த் மட்டும் போதும் என்றார். சமீபத்தில் விழா ஒன்றில் பங்கேற்ற நடிகர் மம்முட்டியை பார்த்து சக மலையாள நடிகரான ரமேஷ் பிஷாரடி பேசும்போது, மம்முட்டி திரையில் வெறும் அரசியல்வாதியாக நடிக்கவில்லை, நிறைய படங்களில் முதல்வராக நடித்துள்ளார் என்றார். அப்போது குறுக்கிட்ட மம்முட்டி, திரையில் முதல்வராக நடிப்பது ஒரு விஷயமே இல்லை, ஈஸியாக யார் வேண்டுமானாலும் நடிக்கலாம், ஆனால் நிஜ வாழ்வில் ஒரு MLA-வாக வாழ்வதுதான் கடினம் என்றார். தெலுங்கு சினிமாவில் 40 ஆண்டுகளாக முன்னணி நடிகராக இருப்பவர் நாகார்ஜுனா. 1989 இவருக்கு திருப்புமுனை தந்த 2 படங்கள் ராம்கோபால் வர்மா இயக்கிய சிவா மற்றும் மணிரத்னம் இயக்கிய கீதாஞ்சலி. இவற்றில் சிவா படம் கடந்த ஆண்டு ரிலீஸ் ஆனது. இப்போது கீதாஞ்சலி படத்தை 37 ஆண்டுகளுக்கு பின் வெளியிடும் பணிகள் நடக்கின்றன. டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் படத்தை மாற்றி நாகார்ஜுனாவின் பிறந்த நாளை முன்னிட்டு ஆகஸ்ட் 28 ரிலீஸ் செய்கின்றனர்.